புள்ளிமானின் அறிவும் தைரியமும். ஒரு காலத்துல பசுமை நிறைந்த ஒரு அழகான காட்டுல ஒரு புள்ளிமான் வாழ்ந்து வந்தது. அதன் உடம்பு முழுக்க வெள்ளை வெள்ளை புள்ளிகள், நீளமான கால்கள், பெரிய பெரிய கண்கள். அதனால எல்லா விலங்குகளும் அத புள்ளிமான்னு அன்பா கூப்பிடுவாங்க. புள்ளிமான் தினமும் பச்சை புல்லை மேயும், குளிர்ந்த ஆற்றில் தண்ணீர் குடிக்கும், பறவைகளோடு பேசும். அது ரொம்பவே அமைதியானதும் நல்லதுமான மான். ஆனா காட்டில் ஒரே ஒரு பெரிய அபாயம் இருந்தது. அந்த காட்டுல ஒரு கொடூரமான புலி இருந்தது. அது தினமும் மான்களை வேட்டையாடும். அதனால் எல்லா மான்களும் எப்போதும் பயத்தோடையே இருந்தன. ஒரு நாள் புள்ளிமான் தண்ணீர் குடிக்க ஆற்றங்கரைக்கு வந்தது. அப்போ சரக் சரக் புதர்களுக்குள்ள இருந்து புலி வெளிவந்தது. ஹா! புலி கர்ஜித்தது. இன்னைக்கு நீதான் என் உணவு. புள்ளிமான் ஓடல, அழல, அமைதியா நின்னது. அப்புறம் மெதுவா சொன்னது, புலிராஜா, என்னை இப்ப சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு நிரம்பாது. ஆனா நான் உங்களை நிறைய மான்கள் இருக்கும் இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன். புலி யோசிச்சுது. சரி போன்னு சொன்னது. புள்ளிமான் புலியை ஒரு ஆழமான குழி இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போச்சு. அந்த குழியில் மழை நீர் நிறைந்திருந்தது. புள்ளிமான் சொன்னது, புலிராஜா, அந்த நீருக்குள்ள உங்களோட பகை புலி இருக்கு. புலி நீருக்குள்ள பார்த்தது. அதுக்கு தன்னோட பிரதிபலிப்பு தெரிஞ்சது. ஓ, இன்னொரு புலியான்னு கோபத்தோட குழிக்குள்ள குதிச்சது. பிளாஷ்! புலி குழிக்குள்ள விழுந்தது. அதுக்கு வெளியே வர முடியல. புள்ளிமான் உடனே மற்ற மான்களை எல்லாம் கூப்பிட்டது. எல்லாரும் சந்தோஷமா குதிச்சாங்க. பயமெல்லாம் போயிடுச்சு. அந்த நாளிலிருந்து புள்ளிமான் காட்டின் ஹீரோ ஆனது. எல்லா விலங்குகளும் ஒரே குரலில் சொன்னது, பலமில்லாவன் கூட புத்திசாலி என்றால் எந்த ஆபத்தையும் ஜெயிக்கலாம். கதையின் நீதி: புத்தி பலத்தை விட பெரியது. அமைதி தைரியமாக மாறும். தைரியமும் அறிவும் இருந்தால் வெற்றி நிச்சயம்.